ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா, காலையில எப்பயும் போலயே நம்ம வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு, மாடு பார்க்க தோட்டத்துக்கு வந்தாச்சு. வயலுக்கு வந்தாச்சு. வந்ததுமே மாட்டுக்கெல்லாம் தண்ணிய வச்சுட்டு, மாட்டுக்கு தீனிய போட்டுட்டு, அடுத்த வேலைய பார்க்க போயாச்சுங்க. செம்பருத்தி பூ எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா ரெட்டிஷ்ஷா இருந்தது. இந்த செம்பருத்தி பூ யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. அது என்னமோ நம்மள அது ஒரு அழகா தெரியும் நம்ம பார்க்கறதுக்கு. அடுத்தது இது வந்துட்டு கருணக்கிழங்கு. இந்த வாய்க்கா ஃபுல்லாவே இது ஃபுல்லா வாய்க்கா. ஆனா, அது ஓரம் ஃபுல்லா வந்துட்டு கருவேப்பில மரம் நெறைய இருக்கும். இந்த வாய்க்கால வந்துட்டு கருணக்கிழங்கு, மஞ்சள், இஞ்சிலாம் என் வீட்டுக்காரர் ஊனி வச்சிருக்காரு. நல்லாவே அழகா வந்திருந்தது. அது என்னமோ நான் சொன்ன நேரமா இல்லையா, இல்ல என் கண்ணே பட்டுருச்சா என்னன்னு தெரியல. அது குருத்து வரத பார்த்து. குரங்கு மதியமே வந்துட்டு எல்லாத்தையும் சாய்ச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் நம்ம வயல்ல ஒரே ஒரு மிளகா கண்ணு தாங்க இது. இந்த ஒரு மிளகா கண்ணு எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இதுக்கு நாங்க எதுவுமே பராமரிக்கல. ஏன்னா ஒரு 10 கட்டு மொளகா கண்ணு வாங்கி இந்த வயல்ல வச்சோம். அதில ஒண்ணு கூட வரல. இந்த ஒண்ணே ஒண்ணு மட்டும் நிழல்ல இருந்து எப்படியோ வந்துருச்சு. அதில நல்லா கொத்து கொத்தா நுனியில காய் நெறையவே வச்சிருந்தது. அது நுனியிலேயே வச்சிருந்ததால வெயிட் தாங்காம கீழ இருந்தது. அப்படியே தூக்கி இந்த பப்பாளி மரம் ஒண்ணு விழுந்து கிடந்தது. அதில வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வயல் ஃபுல்லா நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அது பாருங்க ரோஜா செடி பக்கத்தில இருக்கு. நெறைய கொய்யா கன்னு முளைச்சிருக்கும். இதில வந்துட்டு நாங்க வச்ச கன்னு என்னமோ பலா, ஆரஞ்சு, சாத்துக்குடி, சப்போட்டா, சீத்தா, ஸ்டார் ஃப்ரூட்டு இதுதான் நாங்க ஆனா இந்த வயல்ல வச்சோம். ஆனா கொய்யா கன்னு ஒண்ணு கூட வைக்கல. அதுமாரி சுண்டக்கா செடி எதுவுமே வைக்கல. இங்க இருக்கிற பறவைகள் தான் கிளி, பறவைகள் வந்துட்டு இந்த கொய்யா பழத்தெல்லாம் சாப்பிட்டு, சாப்பிட்டு அதோடைய எச்சத்துல தான் அந்த சுண்டக்கா செடி, கொய்யா கன்னெல்லாம் இந்த வயல் ஃபுல்லாவே முளைச்சிருக்குங்க. நெறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா. நெறைய கொய்யா கன்னும், சுண்டக்கா செடியும் இருக்கும். நெறையவே இருந்தது. தெரியுதுங்களா? சுண்டக்கா செடி. இதெல்லாம் வந்துட்டு நாங்க எதுவுமே நடல. பறவைகள் சாப்பிட்டு போட்ட அந்த எச்சத்துல தான் வந்துட்டு அது தானா முளைச்சிருந்தது. நல்லாவே சுண்டக்கா செடி வேற பூ விட்டுருந்தது. ஆனா இந்த வயல வந்துட்டு நான் ஓட்டணும், ரொட்டேட் ரூட்டரும் ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரர் வேண்டாம். அது மரமா ஆக்கிட்டு போகுது. ஏன்னா பில்லு நெறைய வந்துருச்சு. ஓட்டிடலான்னு சொல்றேன் கேட்கல. நெறைய கொய்யா கன்னு இருக்கு. அது இல்லாம சுண்டக்கா செடிலாம் இருக்கு. அது ஓட்ட வேணாம் அப்டின்னாரு. ஏன்னா 200 கன்னு கொய்யா கன்னு கிட்ட இருக்கு. யாராவது நான் ஃப்ரீயா பிடுங்கிட்டு போங்கன்னு தான் சொல்றேன். ஐயய்யோ! எங்களுக்கெல்லாம் கொய்யா வேணாம். அது வச்சாலும் எங்களுக்கு ஒண்ணும் அம்படாது. ஏன்னா குரங்கு தொல்லை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பிடுங்கிட்டு போக கூட ரெடியா இல்ல. சரி ஓகே. வேணுங்கிறவங்க பிடுங்கிட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே. என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம உஷா நேச்சுரல் லைஃப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க.